வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஐபிஎல் 2024 மேட்ச் 25 ப்ரிவியூ தாங்க. எஸ், எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி அட் வாங்கேடே. ஸோ கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ், ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் வேணா பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கலாம், பாயிண்ட்ஸ் டேபிளில் 8வது ஒருத்தர் 9th ஒருத்தர். பட் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி ஒரு எம்ஐ சிஎஸ்கே எல் கிளாசிகோன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அது ஒரு ரைவல்ரி, அதே மாதிரி எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி அது ஒரு ரைவல்ரி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் களை கட்ட போகுது. அண்ட் முக்கியமான ஒரு மேட்ச், பிகாஸ் ஆல்ரெடி மும்பை பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்ல 3 லாஸ் 1 வெற்றி. அண்ட் ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லாஸ் 1 வெற்றி. ஸோ எல்லாமே ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ எந்த டீம் தோக்குதோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம் டு என்டர் இன் டு பிளே ஆஃப். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைது. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அவ்வளோ டஃபாக போயிட்டு இருக்கு, நிறைய டீம்ஸ் செம்ம டஃப் கொடுத்து வந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்களோட ஹெட் டு ஹெட் என்னன்றதை பார்த்தலாம். ரெண்டு டீமும் 32 டைம்ஸ் மோதி இருக்காங்க. அதுல மும்பை 18 முறை வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆர்சிபி 14 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி மும்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்காங்க. பட் எனிவேஸ் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டீம் வேணாலும் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் வாங்கடேல நடக்கிறதுனால ஒரு ஏஜ் மும்பைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வின் பண்ணன்றதா என்னோட ஒரு கருத்து. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். வேற ஆர்சிபி லாஸ்ட் 2-3 மேட்சஸா தோத்துட்டு வராங்க. ஸோ அதனால அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கேதர் பண்ணணும்னு நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கடேல போய் மும்பை அடிக்கிறது இட் வில் பி லிட்டில் டஃப். புரியுதா உங்களுக்கு? அண்ட் இட் இஸ் அ டே நைட் மேட்ச். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ரெண்டு டீம் எப்படி ஷேப் அப் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல எம்ஐ பிளேயிங் லெவனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பிளேயிங் லெவனில். பிகாஸ் ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கிளியரா சொன்னாரு, இந்த மாதிரி லைக் எங்களோட பெர்ஃபெக்ட் 11 நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராபப்ளி 11 இல்லைனாலும் 12. ஸோ அதுலேருந்து தான் நாங்கள் மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சேஞ்சஸ் ரிக்வயர்டா இருக்கணும்னா மேபி பியூஷ் சாவ்லாக்கு பதில் ஒரு குமார் கார்த்திகே. ஏன்னா ஜென்ரலாக வாங்கடேல ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது யோசிப்பாங்களா ஆர் அவங்க சாவ்லாவை ட்ரஸ்ட் பண்ணி போவாங்களான்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். மற்றபடி அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் நமக்கு நல்லா தெரியும், டிம் டேவிட், முகமது நபி, கெரால் கோட்சி அண்ட் முக்கியமான ஒரு பிளேயர் ரோமியோ ஷெப்பர்ட். ஸோ போன மேட்ச்ல வச்சு செஞ்சாரு 10 பால்ல 39 ரன், மறக்கவே முடியாது டெல்லியை. ஸோ அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்டேவா வந்து கண்டிப்பா மும்பைக்கு இருக்க போறாரு. பிளஸ் அவரோட போலிங் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டாருன்னா ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி a deadly ஆல்ரவுண்டர் ஃப்ரம் மும்பை இந்த சீசன்ல, அது மட்டும் டேம் ஷுவர். அண்ட் when it comes to ஆர்சிபி, இங்க தான் மெயின் கதையே இருக்கு. எஸ், இவங்களுக்கு பிளேயிங் லெவன்ல டெஃபினட்டா சேஞ்சஸ் நிறைய தேவைங்க. நம்மளும் மேட்ச் டு மேட்ச் கூவிக்கிட்டே இருக்கிறோம், இந்த பிளேயர் எடுங்கப்பா, இந்த பிளேயர் எடுங்கப்பான்னு. ஆனா நம்மளே அசர்ற அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயிங் லெவன் எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு அடி வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறமும் திருந்த மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வில் ஜாக்ஸ் உள்ள வந்தே ஆகணுங்க. தே ஹேவ் டு ரீப்ளேஸ் கேமரன் கிரீன். ஏன்னா கேமரன் கிரீன் இதுவரைக்கும் பெருசா ஒன்றும் பண்ணல. மேபி மும்பைல அவர் வந்து லாஸ்ட் டைம் எம்ஐயோட பயங்கரமா எம்ஐ டீமுக்கு விளையாடும் போது வாங்கடேல நல்லா விளையாடி இருக்கலாம், அதுக்காக அவர் எடுத்துட்டு போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க்ங்க. வில் ஜாக்ஸ் ஆப்வியஸ்லி ரீப்ளேஸ் பண்ணணும் கிரீனை. அண்ட் அட் தி சேம் டைம் தே ஹேவ் டு பிரிங் லோம்ரார் இன்டு தி பிளேயிங் லெவன் இன்ஸ்டெட் ஆஃப் பட்டிடார். எனக்கு தெரிஞ்சு பட்டிடார் பெருசா விளையாடுற மாதிரி தெரியல, நாட் இன் குட் ஷேப், நாட் இன் குட் ஃபார்ம். அப்படின்னும் போது நீங்க ஒரு சரியான ஃபார்ம்ல இருக்கிற ஒரு லோம்ராரை ஏன் நீங்க வெளியில நிக்க வைக்கணும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரு உள்ள வரணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆப்வியஸ் விஜய்குமார் வைஷாக் அவரு கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல விளையாடியே ஆகணுங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் சில சேஞ்சஸ் கண்டிப்பா பண்ணி ஆகணும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அண்ட் எனக்கு என்னவோ மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் இட்ஸ் ஹை டைம். வாங்கடேல ஒரு சமயம் விளையாடி இருக்காரு அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வேர்ல்ட் கப்ல, மறக்கவே மாட்டோம் அந்த இன்னிங்ஸ், அந்த டபுள் செஞ்சுரியை. ஸோ டெஃபினட்டா அதெல்லாம் கண்ணு முன்னாடி இப்படி வந்து போவோம் அவருக்கு. திஸ் இஸ் ரைட் டைம் டு கெட் இன் டு த ஃபார்ம். நல்ல ட்ரூ விக்கெட்டா இருக்கும். அண்ட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி விராட் கோலி ஒரு மெயின் ஸ்டே கன்சிஸ்டன்டா விளையாடுவார். ஸோ அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுங்க கண்டிப்பா. இப்போ வில் ஜாக்ஸ் உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி ஃபேஃப் அண்ட் விராட் ஓப்பனிங். நம்பர் 3 வில் ஜாக்ஸ் விளையாடணும். நம்பர் 4 லோம்ரார் விளையாடணும். புரியுதா உங்களுக்கு? நம்பர் 5, 6 நீங்க வந்து ஃப்ளோட்டரா எப்படினாலும் விளையாடலாம். புரியுதா உங்களுக்கு? லைக் நீங்க மேக்ஸ்வெல் விளையாடலாம், இல்ல மேக்ஸ்வெல் இன்னுமே நீங்க கீழே வச்சுக்கலாம், லாஸ்டா அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 5 மேக்ஸ்வெல் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சு நம்பர் 6 தினேஷ் கார்த்திக், 7 அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்றது ஒரு இம்பாக்ட் சப் யூஸ் பண்ணி விளையாடலாம். அண்ட் போலிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஹிமான்ஷு லாஸ்ட் மேட்ச் ஒருத்தவங்க விளையாடினாங்க, அவர் வந்து ரொம்ப யங், ரொம்ப ரா. அவர் இந்த வாங்கடே பிச்சில் எல்லாம் விளையாடினாருன்னா அடிச்சு உடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மயங்க் தகாரோட அவங்க போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மயங்க் தகார் ஃபிங்கர் ஸ்பின்னர், நான் எப்பவுமே சொல்றேன் வாங்கடேல ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் பெட்டர் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க தேன் லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் நார்மல் கன்வென்ஷனல் ஸ்பின்னர்ஸ். எனக்கு தெரிஞ்சு அங்க குமார் கார்த்திகேயா யோசிப்பாங்களா மும்பை, அட் சேம் டைம் ஆர்சிபி மயங்க் தகார் யோசிப்பாங்களான்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு தெரிஞ்சு மயங்க் தகார் விளையாடுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3-4 சேஞ்சஸ் ஆர்சிபி கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்பதான் அவங்களோட பிளேயிங் லெவன்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆகாஷ் தீப் ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டவுட்ஃபுல் தான். பிகாஸ் ரீஸ்டாப்லி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 மேட்சஸா நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி ஆர்சிபியோட 4 ஃபாரினர்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்,
ஃபேஃப் டு பிளஸஸ், வில் ஜாக்ஸ் அண்ட் ரீஸ் டாப்லி. இந்த 4 பேர் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் இவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் மேட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஐ திங்க் மும்பை மைட் வின் திஸ் மேட்ச். அதுதான் எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவன் தோ 3 மேட்ச் தோத்தாலும் லாஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணும்போது கிளியரா தெரியுது அந்த ஓல்டு எம்ஐ ஒன்னா சேர்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ நம்ம ஃபேண்டசி பிளேயிங் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபேண்டசி பிளேயிங் 11 நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் மும்பை 6 players, RCB 5 players வச்சு போக போறேன். when it comes to Mumbai, definitely I will go with ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ். நாங்கள் டாப் 3 போயிட்டீங்க கண்டிப்பா. ஏன்னா டாப் 3 ரொம்பவே எஃபெக்டிவா இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்லேயே தெரிஞ்சு, அதுவும் வேங்கடே பிச்சில் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேரை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா. அண்ட் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. நம்பர் 6 கெரால் கோட்ஸி. ஸோ இவங்களாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஏன் நீங்க ரொமாரியா ஷெப்பர்ட் போல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேபி அவர் ரொம்ப ஃபேகெண்ட்ல வரலாம். புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு அவர் போலிங் போடுவாருன்றது நம்மளுக்கு தெரியாது. போலிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போடுறாரு. ஸோ ஐ திங்க் இது பெட்டரா இருக்கும். ரொமாரியா ஷெப்பர்டை நான் எடுக்காத ரீசன் என்னன்னா, மேபி அந்த டைம்ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைச்சிருக்கலாம். பட் இந்த ஒரு மேட்ச்ல அவருக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும், பிளஸ் போலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா வேங்கடையில பெருசா ஒரு எஃபெக்டிவா இருப்பாரா, ஏன்னா நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுவார். ஸோ அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனாலதான் இந்த 6 பேர் நான் போறேன். அண்ட் when it comes to RCB, டெஃபினட்டா விராட் கோலி மெயின் ஸ்டே, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையவே கிடையாது. அண்ட் ஐ வில் கோ வித் கிளென் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரியா நம்ம வந்து ஆக்சுவலா போயிடணும், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இஃப் வில் ஜாக்ஸ் விளாட்னார்னா கண்டிப்பா வில் ஜாக்ஸ் விளாடுவேன். இன்கேஸ் வில் ஜாக்ஸ் விளாட்ல, நீங்க கேமரன் கிரீனை தான் கட்டிட்டு அழுவுறீங்கன்னா வேற வழி இல்லாம நம்ம கேமரன் கிரீன் எடுக்கலாம். ஏன்னா அப்படி விளாட்னாலும் அவருக்கு இது மஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கேம், அப்படிதான் சொல்ல முடியும். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைக் டெஃபினட்டா வில் கோ வித் முகமது சிராஜ். ஏன்னா அந்த டீம்ல வேற உங்களுக்கு பெருசா ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் போடுறதுக்கு யாருமே கிடையாது. மேபி ஒரு 2 bowler இருக்கலாம். ஸோ ஐ வில் கோ வித் முகமது சிராஜ் அண்ட் தென் ரீஸ் டாப்லி. யாஷ் தயால் டெம்டிங்கா இருக்கும், பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டு போயிடாரு, பெருசா விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியல. சம்டைம்ஸ் சிராஜ் ரன் கொடுத்தாலும் விக்கெட்ஸ் எடுப்பாரு. ரீஸ் டாப்லியும் அதே மாதிரி தான். ஸோ ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க 2 பேர் நான் போறேன். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11. இந்த டீம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா உங்க பிளேயிங் 11ல போட்டுக்கோங்க. இல்ல உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.